ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்த உலகக்கோப்பை இந்தியா தான்ப்பா வெல்லும். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியை பார்த்தாலே ஒரு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஜோஸ் பட்லர் இந்திய அணி குறித்தும் சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பட்லர் அவர் ஒரு எப்படி சொல்கிறதுனா, இங்கிலாந்துக்கு லெஜெண்டரி பேட்ஸ்மேன் சொல்லலாம். அவர் இந்தியா குறித்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய அணி ரொம்பவே வலுவான அணியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த T20 உலகக்கோப்பையில் அவங்களோட குவாலிட்டியை காமிச்சாங்க. கண்டிப்பாக ரொம்பவும் அணியை பார்த்து நான் பெருமைப்படுறேன். ஏன்னா இந்திய அணி நிறைய டைம் இந்தமாதிரி நாக் அவுட் மேட்ச்சில் நிறைய விட்டுருக்காங்க வேர்ல்டு கப்பில். ஆனால் இந்த கப் அடித்து தான் அவங்களுக்கு எனக்கு மகிழ்ச்சியாக பர்சனலாக இருந்தாலும் எங்களால் அடிக்க முடியாது சொல்லிட்டு ஒரு வேதனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வர மேக்ஸிமம் ICC கோப்பையில் இந்திய அணி ரொம்பவும் அபாரமாக இருப்பாங்க. ரொம்பவும் எப்படி சொல்கிறது, ஒரு வலுவான அணியாக இருப்பாங்க எனக்கு தெரியும். அதனால் இந்தியா தான் இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்மில் ரொம்பவும் வலுவான அணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஸ் பட்லர் பேசியிருக்காரு இந்திய அணி குறித்து. அவர் சொல்கிற மாதிரி கரெக்டு தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜிம்பாப்வே டூர்லலாம் பார்த்துருப்பீங்கன்னா ஒரு சீனியர் பிளேயர் யாருமே இல்லை, வெறும் யங்ஸ்டரே சூப்பராக கலெக்டாங்க. நம்ம ஜெய்ஸ்வால், கில், ருத்ராஜ் கைக்வாட், அபிஷேக் சர்மா, ரவி பிஷ்னாய் சொல்லிகிட்டே போகலாம். எல்லா பிளேயரும் அவங்களோட திறமையை காமிச்சாங்க. அதனால் ரோஹித் சர்மா, விராட் கோலி இல்லைன்னா டீம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அதனால் அதுக்கான எவிடன்ஸ் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கில்லு பயங்கரமான ஃபார்மில் இருக்காங்க. இப்போ அடுத்த வர T20 உலகக்கோப்பை 2026 வரப்போது. அதில் கண்டிப்பாக கில்லும் ஜெய்ஸ்வாலும் தான் ஓப்பனிங் விளையாடுவாங்க. அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. பேக்கப் ஓப்பனராக வேணால் ருத்ராஜ் கைக்வாட், அபிஷேக் சர்மா யாரா வச்சுக்கலாம். அதனால் இந்திய அணி ரொம்ப வலுவாக இருக்குது. அவங்களோட ஃப்யூச்சரும் பயங்கரமாக இருக்குது தான் ஜோஸ் பட்லர் சொல்லியிருக்காரு. அதுவும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது எப்படி சொல்கிறது, நம்ம ஸ்ரீலங்காலாம் பார்த்திங்கன்னா இந்த முக்கிய வீரர் இந்த தில்ஷாட், அப்புறம் சங்ககாரா, ஜெயவர்தனெல்லாம் போனவொடனே டீமே கொலாப்ஸ் ஆகிட்டு இப்போ இது வரைக்கும் இன்னும் முன்னேறி வரல, ரொம்ப பிலோவாக போயிட்டாங்க. அதுபோல் இந்திய அணியும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேண்டிகிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக நானும் தான். ஏன்னா இந்தியா மேலும் மேலும் வளரணும். 140 கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டில், கிரிக்கெட் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கிற நாட்டில் கண்டிப்பாக நல்ல ஒரு இடத்துக்கு கிரிக்கெட் இந்திய அணி போகணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய உலகக்கோப்பை வெல்லணும்னு நான் நினைக்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விராட் கோலி அட்லீஸ்ட் ஒரு 2027 வர வேர்ல்டு கப் பெருகி விளையாடினா போதும்னு நினைக்கிறேன். நானும் ரோஹித் சர்மாவும் விராட் கோலி அதுக்கப்புறம் ஒன்றா ரிட்டையர்மெண்ட் கொடுத்துப்பாங்க. அதுக்குள்ளே நல்ல ஒரு டீம் விராட் கோலி, நம்ம ரோஹித் சர்மா, அவங்க 2 பேருக்கு இணையாக அடுத்து யாருன்னா ஒருத்தரை ரெடி பண்ணிவிட்டு கொடுத்துட்டு போனால் கண்டிப்பாக ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். விராட் கோலி, ரோஹித் சர்மா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் யாருன்னா வருவாங்களா வரமாட்டாங்களா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.